கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். வேற தேசத்திலே வேற சூழ்நிலையில் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருஷத்திலே நிறைய தீர்மானம் எடுத்திருப்பீங்க கர்த்தருடைய பிள்ளைகள். இந்த நாளிலும் ஒரு வேத பகுதி நாம் தியானிக்கும் போது இந்த வருஷத்துக்குள்ள நிறைய காரியங்களை நாம் பேசுவோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 119ஆம் சங்கீதம் 53ஆம் வசனம், எசேக்கியேல் 18:9 5 வசனம் இருக்கு. இந்த 5 வசனத்துடைய கருத்து என்ன அப்படின்னா, துன்மார்க்கன் நீதிமான். துன்மார்க்கன் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு யாரெல்லாம் விலகுறாங்களோ துன்மார்க்கர் என்று எழுதப்பட்டிருக்கு. நீதிமானுடைய வீட்டிலே ஆசீர்வாதம் செழிப்பா இருக்கும். அப்ப 2 விதமான காரியம் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கு. நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பிரதர், காலையில எங்க வீட்டுல தேவன் எப்போ ஆசீர்வதிப்பார், எப்படி இருந்தா ஆசீர்வதிப்பார் அப்படின்னா, நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்ததுல அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால், உண்மையா நடந்தால், பரிசுத்தமா வாழ்ந்தால், அநீதியான கருத்தை வெறுத்து நீதியை பின்பற்றினால், கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தால் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அதுக்கு தடையா இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சதுல சொல்றேன். ஏன்னா சில குடும்பத்துல நிறைய எப்படி யோசிப்பீங்க அப்படின்னா, பிரதர் நான் 30 வருஷமா சர்ச்சுக்கு போறேன், 40 வருஷமா சர்ச்சுக்கு போறேன் அப்படின்னு அழகா சொல்லிடுவாங்க. இந்த வருஷம் வாக்குத்தத்தம் செய்தி கேட்டிருப்பீங்க, நிறைய காரியங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனா நம்ம எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, இந்த வருஷத்திலே ஒரு முழு பைபிள் வாசித்து முடிக்க ஒரு தீர்மானம் எடுங்க. டெய்லி ஒரு 4 அதிகாரம் வாசிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 10 மாசத்துல ஒரு முழு பைபிளை வாசித்து முடிக்கலாம். இல்லை நான் வீட்டில் தான் இருக்கிறேன், எனக்கு இன்னும் கல்யாணம் முடியல, சில குடும்பத்திலே நான் வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாராவது நீங்கள் யோசித்தீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு 13 அதிகாரம் வாசித்தாச்சு அப்படின்னா ஒரு 3 மாசத்துல ஒரு முழு பைபிளை வாசித்து முடிச்சிடலாம். இந்த வருஷத்திலே முழு வேதாந்தத்தை வாசித்து முடிக்க தீர்மானம் எடுங்க. இதை ஏன் நம்ம காலையில் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, தூங்கி எழுந்திரிச்ச உடனே செல்ஃபோனை கையில் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. கையில் எடுக்கிறதுக்கு முன்னகுட்டி நான் இன்னைக்கு இத்தனை அதிகாரம் பைபிள் வாசிக்கணும், அதுக்கப்புறம் தான் கையில் செல்ஃபோன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க. ஏன்னா நிறைய குடும்பத்தில் செல்ஃபோன் எடுத்ததுக்கப்புறம் மனைவி மறந்து போயிருந்தாங்க, பிள்ளைகள் மறந்து போயிருந்தாங்க. சில குடும்பத்தில் ஸ்கூலுக்கு போக மாட்டேங்காங்க, காலேஜுக்கு போக மாட்டேங்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை எல்லாமே தலைகீழ மாறிடுது. சில குடும்பத்தில் மட்டும்தான் கரெக்டாக இருப்பாங்க. நிறைய குடும்பத்தில் வாழ்க்கையில் நிறைய மிஸ்டேக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செல்ஃபோன். அப்போ தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலமா நீங்கள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போய் சேரணும். அது நம்முடைய முதல்ல ஒரு மைண்ட் செட்டிங்கில் இருக்கணும். துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. இந்த துன்மார்க்கன் யாருப்பா அப்படின்னு சொல்லி 119ஆம் சங்கீதம் 53ஆம் வசனத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கு. உமது வேதத்தை விட்டு விலகுற துன்மார்க்கர். ஒரு குடும்பத்திலே கஷ்டம் எப்போ வருது, பிரச்சனை எப்போ வருது, போராட்டம் எப்போ வருது, சாபம் எப்போ வருது, பிசாசு எப்போ வரான், நம்ம வீட்டில் ஏன் அடிக்கடி நிம்மதி இல்லாத நிறைய பிரச்சனை உள்ள வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி என் வாழ்க்கையில நான் ரியலாக அனுபவிச்சது அப்படியே சொல்றேன். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு நான் எப்போ விலகி வாழ்றேனோ அப்போ என்னோட வாழ்க்கையில எனக்கு முதல்ல சமாதானம் இருக்க மாட்டேங்குது. இதை நான் அனுபவிச்சது, அதனால சொல்றேன். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி நான் இஷ்டம் போல எப்பமெல்லாம் வாழ்றேனோ அப்போ என் வாழ்க்கையில கையில் காசு இல்லாமல் நிற்பேன்.
இதெல்லாம் நான் அனுபவிச்சுட்டு தான் வந்திருக்கேன். ஏன்னா சின்ன வயசுல நான் சர்ச்சுக்கு போனா கூட, மனம் திரும்புற ஒரு சுபாவம் என்ட்ட இல்ல. கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ற ஒரு வாழ்க்கை இல்ல. துன்மார்க்கனான ஒரு வாழ்க்கைன்னு சொல்லலாம். உலகத்துக்குள்ள காரியங்கள் தான் என் இதயத்துக்குள்ள இருந்துச்சே தவிர, பரலோகத்துக்கு எப்படி போகணும், ஆசீர்வாதங்களை எப்படி பெற்றுக்கொள்ளணும், நன்மைகளை எப்படி பெற்றுக்கொள்ளணும் எனக்கு தெரியாது. அப்ப நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது, ரொம்ப கஷ்டப்பட்டு வாசித்தேன். அதையும் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நான் 11 வயசுலயே வேலைக்கு போனேன். ஒரு சின்ன வயசுல நான் வேலைக்கு போயிட்டேன். அதனால என் வாழ்க்கையில நான் ரொம்ப கஷ்டப்பட்டு, கடன்ல கஷ்டப்பட்டு, பாவ அடிமையில வாழ்ந்து, நிம்மதி இல்லாம இருந்து, பல பிரச்சனை, நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் பார்த்துட்டு, கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது, பைபிளுடைய சட்டம் வேற மாரி இருக்கு. அப்போ ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னா எப்படி வாழணும்? அழகா பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. என் வாழ்க்கையில நான் ஒரு கிறிஸ்டியனா இருந்தா கூட, ஒரு வேதக்காரனா இருந்தா கூட, நான் பல வருஷம் சர்ச்சுக்கு போனா கூட, என் வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவம் என்ட்ட இல்ல. மனமாற்றம் இல்ல. கர்த்தருக்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை என்ட்ட இல்ல. நானும் சராசரி ஒரு பாவத்திலயோ, அக்கிரமத்திலயோ, இஷ்டம் போல விக்கிரகத்தில ஒரு மனுஷனை நம்பி இப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில நிறைய ஒரு சந்தேகங்கள் உண்டு. நான் ரொம்ப கடன்ல கஷ்டப்பட்ட ஆளு. ஒரு 50, 55 லட்ச ரூபாய நான் நஷ்டப்பட்டு நடு ரோட்டுக்கு வந்த ஆளு. கடன்ல கஷ்டப்பட்டு வந்ததுனால, கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது எப்படி யோசித்து பார்ப்பேன் அப்படின்னா, எல்லா கிறிஸ்டியனும் நல்லா தானே இருக்கிறாங்க. எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களே. என் வாழ்க்கையில மட்டும் ஏன் எனக்கு அடிக்கடி நிம்மதி இல்லாத சூழ்நிலை? ஏன் நஷ்டம் வந்துச்சு? நான் என்ன பாவம் பண்ணேன்? நான் என்ன பண்ணுனேன்? அப்படின்னு சொல்லி கையில பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஏகப்பட்ட சட்டம் பைபிள்ல எழுதி வச்சிருக்கிறாரு. நேற்று ஒரு குடும்பத்திலே ஒரு சகோதரி ஜெபிக்க வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் டெய்லி ஒரு 20 நிமிஷம் நான் வீட்ல ஜெபம் பண்ணுவேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டேன். நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன் அப்படின்னாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்களாம். சர்ச்சுக்கும் போமாட்டாங்களாம். 20 நிமிஷம் ஜெபம் மட்டும் தான் பண்ணுவாங்களாம். அப்படி ஒரு சகோதரி வந்தாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு என்ன நடக்கு அப்படின்னா, நெறைய குடும்பத்திலே சர்ச்சுக்கும் போறது கிடையாது. கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறதும் கிடையாது. இது என் வாழ்க்கையிலயும் இருந்துச்சு. நான் சின்ன வயசுல நான் வேலைக்கு போம்போது, நான் வியாபாரத்துல இருக்கும்போது, நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டேன். ஜெபமும் பண்ண மாட்டேன். சர்ச்சுக்கு எங்க அம்மா, அப்பா சொல்லுவாங்க. அதனால போயிட்டு வந்துருவேன். அவ்வளோதான். மத்தபடி எனக்கும் ஆலயத்துக்கும் ரொம்ப ஒரு தொடர்புங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா சர்ச்சுக்கு போயிட்டு வந்துருவேன். அவ்வளோதான். கையில பைபிள் எடுத்து நான் தேவனுக்காக வாழணும் அப்படின்னு சொல்லி எப்போ கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேனோ, அதுக்கப்புறம் தான் கர்த்தருடைய கிருபையினாலே வசனத்தினுடைய வெளிச்சத்தை தேவன் வெளிப்படுத்த ஆரம்பிச்சார். உன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? நீ எனக்காக வாழணும்னா என்னெல்லாம் செய்யணும்? அப்ப கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது தெரியுது, துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. அப்ப துன்மார்க்கன்னா யாரு? யாருன்னு சொல்லி கையில பைபிள் எடுத்து தேடி தேடி வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். சில காரியங்கள் வீட்ல பல மணி நேரம் உட்கார்ந்து தியானிக்கும்போது, வசனத்துக்கு என்ன அர்த்தம்? இதனுடைய பொருள் என்ன? இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி உட்கார்ந்து புலம்பிட்டு இருப்பேன். அப்ப பரிசுத்த ஆவியானவர் அதுக்குள்ள வசனத்துக்குள்ள அர்த்தத்தையும் அழகா வெளிப்படுத்துவார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்களாவது உங்க வீட்ல ஒரு டேபிள் போட்டு நல்ல பேனா, டைரி, பைபிள்லாம் ஒரு செல்ஃப்ல எங்கேயோ ஒரு கரெக்டா ஒரு பத்திரமா வச்சுக்கோங்க. நீங்க எப்போ ஃப்ரீயா டைம் இருக்கோ, அந்த டேபிள்ல போய் உட்கார்ந்து பைபிள் வாசிங்க. தனியா பைபிள் வாசிங்க. நல்ல ஜெபம் பண்ணுங்க. நேற்று தினத்துல ஒரு சகோதரி எனக்கு ஒரு சாட்சி சொன்னாங்க. உங்க செய்தி நான் போன வருஷம் கேட்டேன். நான் ஒரு முழு முழு பைபிள் வாசித்து முடிச்சுட்டேன். புதிய ஏற்பாடு மட்டும் 2 தடவ வாசிச்சிருக்கேன் அப்படின்னாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமா அந்த சாட்சி சொல்லியிருந்தாங்க. இதையும் ஏன் நான் உங்களுக்கு காலைல சொல்றேன் அப்படின்னா, யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம முதல்ல கர்த்தருடைய பிள்ளையா இருக்கணும். ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா என்ன செய்யணும்? நம்ம எப்படி வாழ்றோம்? நம்ம தேவனுக்கு பிரியமானபடி தான் இருக்கிறோமா?
கொஞ்சம் நம்ம யோசித்து பார்ப்போமே. ஏன்னா எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. ஆனால் வாழ்க்கையில் நிம்மதி மட்டும் நிறைய குடும்பத்தில் இல்லை. அந்த சகோதரி ஒருவேளை சொன்ன சாட்சி நீங்கள் கேட்கணும்னா கூட நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன், கேளுங்க. Praise the Lord, Pastor. Happy New Year to you and your family. Pastor, இயேசு கர்த்தர் கொடுத்த கிருபையினாலும் ஆண்டவர், நீங்கள் உங்களோட மெசேஜை எவ்ரிடே நான் கேட்குறனாலையும் இந்த 2024 நான் ஃபுல் பைபிள் படித்து முடிச்சிட்டேன். அப்புறம் நியூ டெஸ்டமெண்ட் 2 தடவை படித்து முடிச்சிட்டேன். அது கர்த்தர் கொடுத்த கிருபை தான். அதோடு உங்களோட மெசேஜ் எவ்ரிடே நீங்கள் உங்கள் மெசேஜில் வசனம் படிங்க, பைபிள் படிங்கன்னு எவ்ரிடே நீங்கள் சொல்லும்போது அது எனக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுத்தது. நான் படித்து முடிக்க எனக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அதனால் உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் பாஸ்டர். நன்றி, ரொம்ப நன்றி. இந்த வருஷமும் நான் அதே மாதிரி திரும்ப பைபிள் படித்து இன்னும் ஆழமாக தியானம் பண்ணலான்ட்டு நான் முடிவெடுத்திருக்கேன் பாஸ்டர். எல்லாம் உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். உங்களோட இந்த வீடியோலாம் ரொம்ப 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 ஆசீர்வாதமாக இருக்கு பாஸ்டர். உங்கள் குடும்பத்துக்கோ உங்கள் பிள்ளைங்களுக்கோ நன்றி சொல்லிக்கிறேன். ஆசீர்வாதம் உங்களுக்காக நானும் எவ்ரிடே ப்ரே பண்ணுறேன் பாஸ்டர். தேங்க்யூ. ஹாப்பி நியூ இயர். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா சில குடும்பத்துல இன்னைக்கு வேதத்தை வாசிக்காம இருக்கிறீங்க. தேவன் துக்கப்படுவார். துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. அப்படின்னா என்ன பிரதர் அப்படின்னா 119 சங்கீதம் 53 கரெக்டா எழுதி வச்சுக்கோங்க. உமது வேதத்தை விட்டு விலகுற துன்மார்க்கர் என்று எழுதப்பட்டிருக்கு. யாரெல்லாம் வேதத்தை விட்டு விலகி வாழ்றாங்களோ துன்மார்க்கர். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில துன்மார்க்கர் யாரு அப்படின்னு சொல்லி பைபிள்ல நல்ல கையில் எடுத்து தேடி வாசித்ததுல வேதத்தை விட்டு விலகியாச்சுனாலே துன்மார்க்கர். என் வாழ்க்கையில நான்லாம் வேதத்தை விட்டு விலகி வாழ்ந்த ஒரு பாவிதான்ப்பா. என்னை அவரா அழகா தூக்கி எடுத்தாரு. தம்முடைய சொந்த ரத்தத்தினால கழுவி நிப்பாட்டி இருக்காரு. அவ்வளவுதான். ரவிராஜனுடைய வாழ்க்கையில சாட்சி என்ன அப்படின்னா, நான் ஒரு பாவி, மனம் திரும்ப ஆரம்பிச்சேன். என் பாவத்தை அவருடைய பாதப்புள்ள அறிக்கை செய்ய ஆரம்பிச்சேன். தம்முடைய சொந்த ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து ஆசீர்வதிச்சிருக்கிறார். அப்படிதான் வேதத்தை கையில் எடுத்து தியானிக்கும் போது நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டா மட்டும்தான் ஒரு மனுஷன் நீதிமான். அந்த நீதிமான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி எசேக்கியேல் 18:9 அழகா எழுதப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டால் நீதிமான். அந்த நீதிமான் எப்படி வாழணும், அது எசேக்கியேல் 18:9 நம்ம வாசித்தா அறிந்து கொள்ள முடியும். என் கட்டளைகளின்படி நடந்து. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னா, கையில பைபிள் எடுத்து வாசாதான் அவருடைய கட்டளை என்ன அதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள முடியும். ஒரு சகோதரி ஜெபிக்க வந்தாங்க. 8 மாசம் சர்ச்சைக்கு போறேன் அப்படின்னாங்க. இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கல. ஒரு குடும்பத்துல ஒரு வாலிப பிள்ளை, 23 வயசு வாலிப பிள்ளை, எனக்கு ஜெபிங்க அப்படின்னாங்க. ஒரு சின்ன கேள்வி கேட்டேன், ஞானஸ்தானம் எடுத்தாச்சா? இன்னும் எடுக்கல. சர்ச்சைக்கு போறீங்களா? போகல. ஆனா சர்ச்சைக்கு போன பிள்ளை தான், சர்ச்சுக்குள்ள உள்ள பிள்ளை தான், ஞானஸ்தானமும் எடுக்கல, இப்போ சர்ச்சைக்கு போறது இல்லை. அப்போ ஒரு வாலிப வயசுல கர்த்தருடைய பிள்ளையில ஆலயத்துக்குள்ள நாட்டப்பட்டால் ஆசீர்வாதம். என் கட்டளையின்படி நடந்து அவருடைய வார்த்தையை கை கொள்ளும் போதுதான் ஆசீர்வாதம். என் நியாயங்களை கை கொண்டு அவர் நமக்கு என்னெல்லாம் எழுதி கொடுத்தாரோ அது எல்லாமே நம்ம கை கொள்ளணும்னு சொல்லி தேவன் விரும்புறாரு. பரலோகத்துல தேவன் என்ன பிரதர் விரும்புறாரு அப்படின்னா, அவர் நமக்கு என்னெல்லாம் எழுதி கொடுத்தாரோ அதெல்லாம் செய்யணும்னு சொல்லி விரும்புறாரு. கை கொள்ளணும். உண்மையா இருப்பானாகில் அவனே நீதிமான். அப்ப நீதிமான் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது உண்மையா இருக்கணுமா. நீதிமானுடைய சிரசின் மேலதான் ஆசீர்வாதம் தங்கி இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப நீதிமானுடைய சிரசின் மேல ஆசீர்வாதம் தங்கி இருக்கணும் அப்படின்னா உண்மையா இருக்கணுமா. உண்மை உள்ள மனுஷன் தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான்.
நம்ம வாழ்க்கையில நம்ம எப்போ ஆசீர்வதிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லி நான் கையில பைபிள் எடுத்து வாசிச்சதுல நான் என்னமா கண்டுபிடிச்சேன்? உண்மை உள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். என் வாழ்க்கையில உண்மை இல்லாத எத்தனையோ பகுதிகள் இருந்துச்சு. எத்தனையோ பகுதிகள். ஏன்னா கடன் லட்சக்கணக்கா கடன் வாங்கி நிம்மதி இல்லாம போயிட்டேன். என் வாழ்க்கையில எனக்கு சமாதானமே இருக்காது. என் மனைவிட்ட நான் மறைச்சு இஷ்டம் போல வாழ்ந்தாள். ஒரு காரியமா 2 காரியமா வாயை திறந்தா நல்லா போய் பேசிடுவேன். ஏன்னா எப்படியாவது பிரச்சனையை சமாளிக்கணும். ஆனால் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தான் தெரியுது, நான் கர்த்தருக்கு பிரியம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்ப கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும்னா என்ன செய்யணும் சொல்லி வேதத்தை தியானிக்க ஆரம்பிச்சேன். நிறைய குடும்பத்துல இணைந்திருக்கிறீங்க. இந்த வருஷம் ஒரு தீர்மானம் எடுங்களேன். உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு முழு பைபிளை வாசித்து முடிஞ்சு ஒரு தீர்மானம் எடுங்களேன். நீங்க தீர்மானம் எடுங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஏன்னா சில குடும்பத்துல, பிரதர் நானும் பைபிள் வாசிச்சு நினைக்கிறேன் பிரதர், ஆனா முடியல பிரதர் அப்படிம்பாங்க. உங்க கையில பைபிள் எடுங்க, தொடுங்க, கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் பைபிள் வாசிக்காத ஒரு நபர். ஆனா என் வாழ்க்கையில எனக்கு கடன் பிரச்சனையில கஷ்டத்துல நான் இருக்கும்போது 5 வருஷம் கண்ணீரோடு பைபிள் வாசித்தேன். 5 வருஷம் நான் பைபிள் வாசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் வடிய ஆரம்பிச்சிடும். அப்படிதான் என் வாழ்க்கையில நிறைய மாற்றம். அது எப்போ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கையில பைபிள் எடுத்து மனம் திரும்ப ஆரம்பிச்சு. நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு நம்ம நீதிமானாக இருக்கும்போது அந்த குடும்பம் ஆசீர்வாதம். பிரதர் என் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நீதிமான்களுடைய வாசஸ்தலம்னா என்ன? ஒரு குடும்பம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட பின்பாக அந்த வீட்டுக்குள்ளே ஒரு விக்கிரக வழிபாடோ கர்த்தருக்கு பிரியம் இல்லாம சில காரியம் இருக்கும். அது அங்க இருக்கக்கூடாது. இப்ப நிறைய குடும்பத்துல என்ன செய்றாங்க அப்படின்னா, கர்த்தரையும் தொழுது கொள்வாங்க. சில வீட்டுல பார்த்தா நிறைய போட்டோ வச்சிருப்பாங்க. ஏன்னா என் வாழ்க்கையில நான் வச்சிருந்தேன், அதனால நான் சொல்ல முடியும். நான் வியாபாரத்துல இருக்கும்போது ஒரு குடும்பத்துல இந்த போட்டோ வச்சா உனக்கு நிறைய பணம் வரும், இந்த பொம்மை வச்சா உனக்கு நிறைய பணம் வரும் அப்படின்னாங்க. அந்த பொம்மையை கொண்டு நான் மேல வச்சுக்கிட்டேன். உங்க அப்பா போட்டோ வச்சா நிறைய பணம் வரும் அப்படின்னாங்க. அப்படியா? செத்த போட்டோ, எங்க அப்பா இறந்து போயிட்டாங்க, அந்த போட்டோ வச்சாச்சுன்னா உன் கடை ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னாங்க. நானும் வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்துச்சு. கடையில கத்தாழை தொங்கிட்டு இருந்தேன். ஒரு 12 வருஷம் தொங்கிட்டு இருந்தேன். எலுமிச்சம்பழம் ஒரு கிளாஸ்ல டெய்லி வச்சிருப்பேன். தண்ணி ஊத்தி ஒரு எலுமிச்சம்பழம் உள்ள வச்சிருப்பேன். அப்படி வச்சா கடை ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லி இப்படிலாம் என் வாழ்க்கையில இருந்தேன். கடைக்குள்ள அப்பப்போ ஒரு மெழுத்து பத்திச்சுடுவேன். இப்படிலாம் என் வாழ்க்கையில நான் இருந்திருக்கேன். ஆனா கையில பைபிள் எடுத்து வாசம் தெரியுது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வாசஸ்தலம், நீதிமானுடைய வாசஸ்தலம், நீதிமானுடைய வீட்டுக்குள்ளே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நம்ம வீட்டுல கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் என்ன பொருள் இருக்கு? சில குடும்பத்துல களவாண்ட பொருள் இருக்கு. சில குடும்பத்துல வேற யாருக்கோ உள்ள ஒரு பொருளை வீட்டுல கொண்டு வந்து வச்சிருப்பாங்க, திருப்பி கொடுக்க மாட்டாங்க. சில குடும்பத்துல எனக்கு வேணும்னு சொல்லி தந்திரமா வச்சிருப்பாங்க. சில குடும்பத்துல வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாமே அடுத்த ஆளுக்குள்ள பொருளை தான் இருக்கும். இப்ப நிறைய குடும்பத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, உழைச்சி சம்பாதிச்சால் அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். சில குடும்பத்துல பொய் பேசி ஏமாத்தி கொள்ளையடிச்சு களவாண்டு சம்பாதிப்பாங்க. அந்த வீட்டுல இருக்கிற பொருள் ஃபுல்லா அது உண்மையான பொருளா இருக்காது. அது கர்த்தர் ஆசீர்வதிச்சான்னு சொல்லி அவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா என் வாழ்க்கையில நான் 11 வயசுல இருந்து நான் வேலை பார்க்கிறேன். ஒரு நாள் சம்பளம் 3 ரூபாய்க்கு நான் வேலைக்கு போயிருக்கேன். கர்த்தருடைய கிருபையினால வேலை பார்த்து தான் சாப்பிட்டுருக்கேன். ஆனால் இன்னைக்கு உள்ள கடைசி காலத்தில் உள்ள தலைமுறை வாயை திறந்தா பொய்,
கையில் செல்ஃபோன் எடுத்து பேசும்போது போய், அம்மாட்ட போய், வேலைக்கு போன ஆஃபீஸர்கிட்ட போய், கடைக்கு போன அங்கே போய், கம்பெனிக்கு போன அங்கே போய், வீட்டில் மனைவிட்ட போய், அம்மா அப்பாட்ட போய், எத்தனை போய் ஒரு நாளைக்கு. உண்மை உள்ள மனுஷன்தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். இந்த வருஷம் நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், என் கூட கர்த்தர் இருக்கணும், நான் தேவனுக்கு பிரியமானபடி வாழணும் அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம தீர்மானம் இருக்கணும். இன்னொரு தீர்மானம் வேணும், கையில பைபிள் எடுத்து வாசிப்பேன், அந்த தீர்மானமும் வேணும். உங்களுக்கு பைபிள் சார்ட் வேணா என்கிட்ட இருக்கு, வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப்ல வேணா அனுப்பி வைக்கேன். 9363064181 நம்பருக்கு தொடர்பு கொண்டால் வாட்ஸ்அப்பில் நேராக பிடிஎஃப் அனுப்பி வச்சுருவேன். பக்கத்தில் இருக்கிற இடத்துல ஜெராக்ஸ் எடுத்து அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். எந்தெந்த பகுதி நீங்கள் பைபிள் வாசித்து முடிச்சிங்களோ அதை ஃபுல்லாக நீங்கள் டிக் பண்ணாலே போதும், முழு பைபிளை வாசித்து முடிக்கலாம். பைபிள் வாசித்தாதான் வசனத்தினுடைய சத்தியம் என்ன, வசனம் எப்படி எழுதப்பட்டிருக்கு, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்கூல்ல நம்ம சேர்க்கிறோம், ஒரு பிள்ளை சேர்க்கிறோம், ஒரு பையனை சேர்க்கிறோம். அந்த ஸ்கூல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் அந்த பிள்ளை அந்த பையன் அந்த ஸ்கூல்ல போய் படிப்பாங்க. படிக்க 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 தான் அந்த பிள்ளை அந்த ஸ்கூல்ல ஒரு நல்ல மார்க் எடுக்கும். அந்த பிள்ளைனுடைய எல்லாமே மாறும், ஃபியூச்சர் மாறும். நம்ம வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை மாற்றம் வேணும் அப்படின்னா நம்ம முதல்ல கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். நான் 2015 கண்ணீரோடு பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு 2025, கர்த்தருடைய கிருபையினாலே 10வது வருஷம் சொல்லலாம். 2015 2020, ஆமா 10 வருஷம். இந்த 10 வருஷம் வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியம் இல்லாம என்னோட வாழ்க்கை எப்படிலாம் இருக்கு, மாம்ச கிரியனை என்ன, ஜென்ம சுபாவம்னா என்ன, துன்மார்க்கன்னா யாரு, துர்க்கிரியனா என்ன, துர்செயல்கள்னா என்ன, நற்கிரியனா என்ன, நன்மைனா என்ன, நல்ல செயல்கள்னா என்ன, எப்படி வாழணும், தேவனுக்கு பிரியமானபடி எப்படி வாழணும், தேவ சித்தத்துக்குள்ள எப்படி வரணும், கர்த்தருக்காக எப்படி வாழணும், எப்படி பரிசுத்தமா இருக்கணும், இச்சை எப்படி வருது, இந்த உலகத்திலே சர்ப்பம் எப்படி தந்திரமா ஏமாத்த வருது, வஞ்சிக்கிற ஆவி எப்படி ஏமாத்த வருது, பெலிஸ்தர் ஆவி எப்படி ஏமாத்த வருது, நம்ம தேவனுடைய சமூகத்துல எவ்வளவு நேரம் காத்து இருக்கிறோம், இதெல்லாம் நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து தியானிக்கும் போது, அவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல ஒரு காரியம் செய்யணும், கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறோமா, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா நிறைய குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்காம வாழ்ந்துட்டே இருக்கிறீங்க. சில குடும்பத்துல வாசிக்காம அப்படியே வாழ்ந்து முடிச்சு போயாச்சு. இந்த வருஷம்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த வருஷம் நமக்கு தேவன் தந்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா, சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இதான் இந்த வருஷம் நம்ம யூடியூப் சேனல் மூலியமா தேவன் தந்த வாக்குத்தத்தம். சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். 1ஆம் தேதி பேசியிருக்கேன், முடிஞ்சா நீங்க அந்த செய்தியை போய் கேளுங்க. இன்னைக்குள்ள காரியத்தை நம்ம ஜெபிக்க போயிடும். நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணுமா, நீதிமானுடைய வீட்டுக்குள்ளதான் ஆசீர்வாதம் இருக்கும். நீதிமானுடைய வீட்டுக்குள்ளதான் அதிக பொக்கிஷம் இருக்கு. செம்மையானுடைய வாசஸ்தலம் தான் ஆசீர்வதிக்கப்படும். உண்மையா வாழ்ந்த ஆசீர்வாதம். நம்ம நீதிமானா இருந்தா நம்ம குடும்பம் எப்போதும் ஆசீர்வாதம் இருக்கும், செழிப்பா இருக்கும். ஆனா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அவர் நமக்கு எப்படிலாம் வாழ சொன்னாரு, நம்ம இன்னைக்கு எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம், அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்ம முதல்ல கையில செல்போன் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். ஒரு வாரம் முன்பாக நான் ஒரு கடைக்கு போயிருந்தேன். அந்த கடைக்கு போயிருக்கும்போது அந்த கடைக்காரர் சொன்னாரு, நான் யூடியூப்ல இந்த மெசேஜ் கேட்பேன், நீங்களும் கேளுங்க அப்படின்னாங்க. அவங்க நிறைய மற்ற வெளிநாட்டில் என்ன நடக்கு, வரலாறு, இன்னும் நிறைய காரியங்கள் பேசுறாங்க அப்படின்னாங்க. ஆனால் என் வாழ்க்கையில் நான் என்னதமா கற்றுக்கொண்டேன், இந்த பைபிள் என் கையில் கொடுத்துட்டாரு, நான் கையில் பைபிள் எடுத்து எப்படி வாசிக்கிறேன்,
நான் பரலோகத்துக்கு எப்படி போய் சேரணும்? எல்லாம் பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. எனக்கு எப்பமெல்லாம் நேரம் கிடைக்கோ, நான் முதல்ல கையில பைபிள் எடுத்து வாசிக்க உட்காந்துருவேன். வசனம் வாசிக்கும்போது எங்கெல்லாம் மிஸ்டேக்கா இருக்கிறானோ, உடனே கண்ணை மூடிடுவேன். அப்பா அந்த வசனத்தை நான் கீழ்ப்படியல. இந்த வசனத்தின்படி நான் இன்னும் உண்மையா இல்லை. என்னைய மன்னிச்சிருங்க. என் பாவத்தை மன்னிச்சிருங்க. உடனே பாவ மன்னிப்பு அறிக்கை ஜெபம் பண்ணிடுவேன். ஏன்னா சில குடும்பத்தில் நினைப்பீங்க, ஒவ்வொரு வசனம் வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசுவார். என் கூடலாம் பேசுறாருப்ப. நான் எந்தெந்த இடத்துல மிஸ்டேக்கா இருக்கணும் அழகா பேசுவார். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, அவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து, அப்ப அந்த வசனத்தை நான் கீழ்ப்படினேன். கிருபை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா. அவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து அர்ப்பணித்து ஜெபிக்கும்போது கண்டிப்பாக ஆவியில வளர முடியும். நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். உங்களுக்கு வேணா ஒரு சாட்சி வேணா சொல்றேன். நான் வியாபாரத்தில் இருக்கும்போது என் மனைவி பக்கத்தில் இருக்க சர்ச்சில் போய் அழுது அழுது ஜெபம் பண்ணுவான். சிஎஸ்சி சர்ச் தான் இருந்துச்சு. சர்ச்சில் போய் நல்லா அழுது அழுது ஜெபம் பண்ணுவான். 5 வருஷம் அழுது அழுது ஜெபம் பண்ணா. இன்னைக்கு பார்த்தா முழு நேரம் ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ ஒரு குடும்பத்திலே ஒரு தாயார் இல்ல மனைவி பிள்ளைகளுக்காக, கணவருக்காக, குடும்பத்துக்காக உத்தரவாதம் எடுத்து நீங்க ஜெபிக்கும் போது உங்க குடும்பம் ரட்சிக்கப்படும். அதுக்கு ரவிராஜ் இன்னைக்கு நிக்கிறேன். ஆனா என் வாழ்க்கையில நான் எத்தனை மிஸ்டேக்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது, நீதிமான் இன்னும் நீதி செய்யட்டும் சொல்லி போட்டிருக்கு. உண்மையா இருக்கீங்களா? இன்னும் உண்மையா இருங்க. அப்ப நம்ம எப்படி வாழணும் அப்படின்னா, நமக்கு என்னெல்லாம் ஆவியானவர் கற்றுக் கொடுத்தாரோ அந்த எல்லா காரியத்தையும் நம்ம கீழ்ப்படி ஆரம்பிப்போம். கண்டிப்பா நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் சேனல் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சு அப்படின்னா டெய்லி கேளுங்க. என்ன நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கு அதை அப்படியே ரியலா பேசிட்டு இருப்பேன். நைட் நேரத்தில் ஒரு 8 மணிக்கு தூங்கும் முன்பாக ஒரு செய்தி அனுப்புகிறோம். அதில் என்ன அப்படின்னா, நைட் நேரத்தில் தூங்குறதுக்கு முன்பாக நம்ம என்னெல்லாம் செஞ்சுருக்கோம், இன்னும் என்னெல்லாம் செய்யணும், அதை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்க. இன்னைக்கு உள்ள செய்தி என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகும் போது ஒரு மனுஷன் துன்மார்க்கனா இருக்கான். ஆனா இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டால் நீதிமான். அந்த நீதிமான் எப்படி இருக்கணும் அப்படின்னா, உண்மையா இருக்கணுமா. எந்த குடும்பத்திலே உண்மையா வாழ்றாங்களோ அந்த குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப இந்த வருஷம் நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். நான் காலையில நைட்டு ஜெபிக்கிறேன் பிரதர், எங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா, உங்க வீட்டுல விக்கிர வழிபாடோ கர்த்தரை விட்டு தள்ளி போற என்னென்ன காரியம் இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்க. சில குடும்பத்துல என்ன செய்றாங்க அப்படின்னா, காலையில ஒரு 1/2 மணி நேரம் நல்ல பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணுவாங்க. வீட்டுல எல்லாரும் வெளியில போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பகல்ல பக்கத்து வீட்டுல போய் நல்லா கதை பேசுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல வந்து டிவி ஆன் பண்ணுவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் படம் பார்ப்பாங்க, கொஞ்ச நேரம் நாடகம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தூக்கம் வராது. அப்புறம் கையில செல்போன் எடுத்து வச்சிருப்பாங்க. அவங்க வாழ்க்கை ஃபுல்லாவே இப்படியே போயிடும். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வீட்டுல எல்லாரும் வெளியில போயிட்டாங்களா ஸ்தோத்திரப்படி சொல்லுங்க, இல்ல கையில பைபிள் எடுத்து வாசிங்க, இல்ல முழங்கால் நின்று ஜெபம் பண்ணுங்க, இல்ல பக்கத்துல சர்ச் இருக்கா சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணிட்டு வாங்க. நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை நாள்ல கணக்கு கொடுக்கணும். ஏன்னா 24 மணி நேரம் இருக்கு. 24 மணி நேரத்துல நம்ம எவ்வளவு நேரம் தேவனுக்காக நம்ம வாழ்றோம். நல்லா யோசித்து பாருங்களேன். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் துதிக்கிறோமா, ஜெபிக்கிறோமா, தியானிக்கிறோமா, பரலோகம் பார்த்துட்டு இருக்கு. சில குடும்பத்துல காலையில நான் 6 மணிக்கு போயிட்டேன், நான் ராத்திரி 10 மணிக்கு தான் வரேன்பாங்க. ஏன்னா நான் வியாபாரத்துல இருக்கும்போது நான் அப்படி இருந்திருக்கேன். ஆனா மற்ற நிறைய குடும்பத்துல வீட்டுல இருக்கிற சகோதரிமார் தாய்மார் இருக்காங்க. சில குடும்பத்துல படுத்த படுக்கையில இருப்பாங்க, அது வேற. அவங்க கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாயிட்டு இருப்பாங்க. சில குடும்பத்துல ஹாஸ்பிட்டல்ல இருந்து செய்தி கேட்குறீங்க. தேவனுக்கு பிரியமானபடி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கா? நம்ம குடும்பம் எப்படி இருக்கு? சின்ன பிள்ளைகள் கூட இப்ப செல்போன்ல மூழ்கி போய் கிடக்கு. நிறைய குடும்பத்துல மிஸ்டேக்கா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா சர்ச்சுக்கு போயிருந்தாங்க. காலையில பார்த்தா கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை, துதிக்கிறது இல்லை, எதுவுமே இல்லை. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி தேவன் பார்த்துட்டு இருப்பாரு. ஏன்னா என் வாழ்க்கையில நிறைய மிஸ்டேக் இருந்துச்சு. அதனாலதான் நான் உண்மையா சொல்லி தரேன். நான் பிறக்கும் போது என்ன கிறிஸ்டியன் கிடையாது. நான் சின்ன வயசுல நான் ரட்சிக்கப்படலை. நான் வாலிப வயசுல ரட்சிக்கப்படலை. நான் கடன்ல கஷ்டப்பட்டு நிந்தைகள், அவமானங்கள், கண்ணீரோடு இருக்கும்போது
பக்கத்துல சர்ச்சுக்கு போய் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ஆவிக்குரிய சர்ச்சை எங்கன்னு சொல்லி தேடி போக ஆரம்பிச்சேன். அப்புறம் பக்கத்துல நாங்க திருநெல்வேலி பகுதியில் இருக்கோம், 4 மாடி இருக்கு, அங்க போய் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். இப்படி என்னோட வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு எத்தனை ஸ்டெப்பு நாங்க முயற்சி எடுக்கிறோம். அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு முயற்சி எடுக்க போறீங்க? முயற்சி எடுத்தாதான் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணுமா? தயவு செய்து உங்க வீட்டுல சின்ன பிள்ளைகள் கையில செல்போன் ஏன் கொடுக்குறீங்க? நைட் நேரத்துல வீட்டுல கணவர் வீட்டுல வந்துட்டாரா, செல்போன் ஏன் கையில் எடுக்கிறாங்க? குடும்ப ஜெபம் இருக்கா? கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்களா? இப்படி கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா பரலோகத்துல போய் நிற்கும்போது நம்ம கணக்கு கொடுக்கணும். என் வாழ்க்கையில நான் எப்படிலாம் வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லி கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தேன். ஐயோ, என் வாழ்க்கை இப்படியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி என் இருதயம் அப்படியே சுக்கு நூறா உடைஞ்சு போயிடும். கர்த்தருடைய கிருபையினாலே உயிரோட இருக்கேன், அவ்வளவுதான். பைபிள் எடுத்து வாசா மட்டும் பத்தாது, மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு சிறு பிள்ளை போல மாறினா மட்டும்தான் பரலோகத்துல போக முடியும். நம்ம வாழ்ற காலம் கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்துல நம்ம எப்படி வாழ்றோம்? இன்னைக்கு ஒரு முக்கியமான பகுதியை நம்ம பேசியிருக்கோம். உங்க வீட்டுல குடும்ப ஜெபம், கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறது. இந்த வருஷம் பைபிள் வாசித்து முடிக்க தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அழகா ஒரு அருமையான சாட்சி கேட்டீங்க. நம்ம குடும்ப பாதுகாப்புக்காக ஜெபிக்க போயிடும். தொடர்ந்து இணைந்திருங்க. எங்களுடைய ஊழியருக்காக தொடர்ந்து ஜெபிங்க. கண்களை மூடி இருக்கிற இடத்துல நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இந்த நாளைக்கான சில கிருபைக்காக நன்றிப்பா. ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை பாதுகாக்கிறீங்கப்பா, எங்களை மன்னிக்கிறீங்க, எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போன எத்தனை காரியம் இருக்கு, எல்லாவற்றையும் மன்னிச்சுங்கப்பா. இந்த நாளிலே நிறைய குடும்பத்திலே வேதத்தை தியானிக்கணும், கையில பைபிள் எடுத்து வாசிக்க தீர்மானம் பண்ணாங்கப்பா. அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலி அடைபடட்டும். புது கிருபை தாங்க, புது அபிஷேகம் தாங்கப்பா. உங்க பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணுங்க, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. உங்க வல்லமையினால் நிரப்புங்கப்பா. உங்க பிரசன்னம் இறங்கி வரட்டும். உங்க பிள்ளைகளை தொடுங்க. மகிமையின் ஆவியானவரே எங்க மேல தங்கிருங்க ராஜா. சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, யுத்த அபிஷேகம் தாங்க. கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. பரிசுத்தாவினால் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறோம் பூமியின் மேலே அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்ற வசனப்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் அக்கினினால் நிரப்புங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினால் நிரப்புங்க. ஆவிக்குரிய 9 வரனால் நிரப்புங்க. கிருபையின் வரனால் நிரப்புங்க. ஞான வரனால் நிரப்புங்க. தீர்க்க தரிசன வரனால் நிரப்புங்க ராஜா. பரிசுத்தாவின் வரத்தை ஒவ்வொரு குடும்பமும் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளட்டும். இந்த நாளிலும் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்குனீங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் என் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய சமாதானம் இறங்கி வரட்டும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் சமாதானத்தால் நிரப்புங்க. எங்க சிந்தனை கிறிஸ்துவோடு இணைக்கப்படட்டும். எங்க உடம்புல ரத்தம் இயேசு கிறிஸ்து ரத்தமா மாறட்டும். தலையிலிருந்து உச்சங்கால் வரிய சிந்தனை, நினைவு, ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால், இயேசு நாமத்தினால் வேலி அடைக்கப்படட்டும். எங்களோட அவைகள் எல்லாம் கிறிஸ்துவின் அவைமா மாறட்டும். கலாத்தியர் 4:6 படி தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களை அனுப்பினார் என்று பேசப்படி குமாரனுடைய ஆவியால் நிரப்புங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் ஜெபித்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. காலவேளையிலே யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ ரட்சிப்பின் வசதி தாங்கப்பா. நீதியின் சால்வை தாங்கப்பா. துதியினுடைய தாங்கப்பா. வெண் வஸ்திரம் தாங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் புது பலன் தாங்கப்பா. காலையில் இவ்வளவு நேரம் காத்திருந்தாங்க, ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்துக்கு புது பலன் தாங்கப்பா. பரிசுத்த ஆவியின் ரொம்ப பலன் அடைந்து என்று எழுதப்பட்டு உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில பலன் தாங்க. கழுகுகளை போல செட்டலை விரித்து எழும் பக்கத்தை கிருபை தாங்க. காண்டாமிருத்து பலனை தாங்க. மான் கால்களை தாங்க. உணர்வுள்ள இதயத்தை தாங்க. உணர்வுள்ள ஆவியை தாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவையில்லாத பிரச்சனைக்கு போய் சிக்கிக்கொள்ளாதபடி இரவும் பகலுமா வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளை, ஜெபிக்கிற பிள்ளைகளை, துதிக்கிற பிள்ளைகளை மாறட்டும்.
கர்த்தர் கிருபை செய்யுங்க. உமக்கு பிரியமானபடி நாங்க வாழணும். இந்த நாளிலும் நற்கிரியை செய்கிற பிள்ளைகளா நாங்கள் காணப்படணும். நன்மை செய்கிற பிள்ளைகளா இருக்கணும். தான தர்மம் செய்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஆவிக்குரிய கனி எங்களுக்கு நிரப்புங்கப்பா. கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாளிலும் யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ அவருடைய கையின் கீழில் ஆசுறீங்க. அவனுடைய அப்பத்தின் தண்ணி ஆசுறீங்க. அவனுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதத்தை வைங்க. கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான் என்று பேசும்படி உங்க பிள்ளைகள் ஆசுறீங்க. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகி வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. பிதாவின் சித்தம் நிறைவேற்ற பிள்ளைகளா நாங்கள் காணப்படணும். பரிசுத்தமா வாழ கிருபை தாங்க. தீமையான காரியத்தை வெறுத்து நன்மை செய்ய கிருபை தாங்க. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க கிருபை தாங்க. இடைவிடாமல் ஜெபிக்கக்கூடிய கிருபை தாங்க. எல்லாவற்றைக்கும் ஸ்தோத்திரம் செலுத்துற கிருபை தாங்க. வீண் வார்த்தை பேசி வறுமையில போய் சிக்கிக்கொள்ளாதபடி எங்க நாவுக்கு ஒரு காவில் வைங்க ராஜா. கண்கள் கழிக்க முடியுங்க ராஜா. உமக்கு பிரியமானபடி நாங்க வாழணும். சுயம் சாகட்டும், 4 வார்த்தை சாகட்டும், ஜென்ம கிரி அழிவட்டும். பெருமையான எந்த ஒரு காரியம் எங்களுக்கு வேணாம்ப்பா. எங்களை தாழ்த்திரும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன தடை இருக்கோ தடைகளை நீக்கி ஆசிரிங்க. இந்த நாளிலும் எந்த குடும்பத்துல இக்கட்டான சூழ்நிலை, நெருக்கமான சூழ்நிலை, பாடுகள், உபத்திரங்கள், பிரச்சனைகள் வழியாக கடந்து போறாங்களோ எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்க. இந்த வருஷத்திலே நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ அந்த குடும்பத்தோட கர்த்தர் கூட இருக்கணும். சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணீங்க. அப்பா, வாக்குத்தத்தம் தந்த தேவன் ஜீவனுள்ள தேவன். எந்தெந்த குடும்பத்துல சோதனை காலத்துல இருக்கிறவங்களோ உபத்திரத்தை மாற்றித்தாங்க, உபத்திரத்தை மாற்றித்தாங்க, உபத்திரத்தை மாற்றித்தாங்க. உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்களை மன்னிச்சிருங்க. எங்க வாழ்க்கையில என்னெல்லாம் கர்த்தரை விட்டு நாங்க தள்ளி போனோமோ அந்த எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க, மன்னிங்க, மன்னிங்க. இன்னுமாக ஒவ்வொரு குடும்பமும் அப்ப தாழ்த்துறாங்கப்பா. அந்த குடும்பத்துல எல்லா காரியத்திலுமே கர்த்தர் கூட இருக்கணும்ப்பா. இந்த வருஷத்தை எங்களுக்கு ஆசீர்வதிங்க ராஜா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. வெளிநாட்டுல இருக்கிறாங்க. அவங்க இருக்கிற இடத்துல இன்னும் வீடு கட்டி முடியும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. சில குடும்பத்திலே அப்பா இந்த நாளுக்குள்ள தேவைக்கா ஜெபிக்கிறாங்க. தேவையில சந்திங்க. 1ஆம் தேதி 2ஆம் தேதி வந்துட்டனாலே அப்பா சில குடும்பத்திலே இந்த மாசத்துக்குள்ள கமிட்மெண்ட் யோசிக்கிறாங்கப்பா. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், கடை வாடகை கொடுக்கணும். சில குடும்பத்திலே நகை கடன் இருக்கு, ஹவுசிங் லோன் இருக்கு, பிசினஸ் லோன் இருக்கு, பர்சனல் லோன் இருக்கு, கார் லோன் இருக்கு, ஜுவல் லோன் இருக்கு. இன்னுமாக குழுக்குள்ள பணம் அடைக்கணும், விவசாய லோன் இருக்கு, ஃபைனான்ஸ்ல வெளியில் வாங்கியிருக்காங்க, சொந்தக்காரங்களுக்காக சில இடத்துல வாங்கி கொடுத்துருக்காங்க. எத்தனையோ குடும்பத்திலே நிம்மதி இல்லாமல் பல பிரச்சனைக்கு நடுவில் கடன் மத்தியிலே போராடுறாங்க. அந்த கடனுக்கு கர்த்தர் ஒரு முடிவு கொண்டு வாங்க. நாங்கள் வேதத்தை தியானித்து ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இந்த பூமியில வாழணும். கர்த்தர் எங்களுக்கு அந்த கிருபையை தாங்க. ஜெபித்த எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகணிகளை திறந்து, பண்டகசாலை திறந்து எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க. அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. கற்பதனியாக ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, டெலிவரி போடுறாங்க, கர்த்தர் கூட இருங்க. சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகள், காலேஜ் படிக்கிற பிள்ளைகள், ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் எல்லாரோடையும் கர்த்தர் கூட இருக்கணும். கார்ல போறாங்க, பஸ்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க. சில குடும்பத்திலே பல சூழ்நிலையில வெளியில புறப்பட்டு வராங்க. எல்லா குடும்பத்தோட கர்த்தர் கூட இருக்கணும். அது மாத்திரமல்ல, இந்த நாளில் ஜெபித்த குடும்பத்தை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்களோ அவங்களோட கையின் கீழே 2 மடங்கு ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த நாட்டுக்குள்ளே எந்தெந்த சூழ்நிலை உபத்திரத்தோடு இருக்காங்களோ எல்லா உபத்திரத்துல கர்த்தர் மாட்டி தாங்க ராஜா. யாரெல்லாம் தாழ்த்தினாலோ அந்த குடும்பத்துடைய கண்ணீர் எல்லாவற்றையும் துடைத்து ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் யாரெல்லாம் ஜெபித்த அந்த வம்சம், அப்போ அவங்களுடைய தலைமுறை, அந்த குடும்பம் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. பள்ளிக்கு பெருக கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தருடைய வருகையிலே நாங்கள் காணப்படணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. உலகத்துல எல்லா பாவத்தையெல்லாம் விட்டு வெளியில வர கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்க பிள்ளைகளுக்கு விசேஷமான ஒரு பாதுகாப்பு தாங்க. பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. டைவர்ஸ் பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் சொல்லி நிறைய குடும்பத்துல நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்கப்பா. கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை, சில குடும்பத்துல சந்தேகம், அடிக்கிறாங்க, தேவையில்லாத பிரச்சனைகள். சில குடும்பத்துல சிகரெட் பழக்கம், புகையிலை, சில குடும்பத்திலே மதுபான அடிமை, கஞ்சா பழக்கம், சில குடும்பத்திலே விபச்சாரம், கள்ள தொடர்பு, அசுத்தமான காரியம், அருவருப்பான காரியம்.
சில குடும்பத்துல விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பிள்ளி சுனி, ஏவல், சர்ப்பத்திலே அப்பா கட்டப்பட்ட நிலைமை அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டெரிக்கப்படட்டும். ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தாழ்த்துறோம் அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ அவங்களுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. இந்த நாளிலும் உங்க பிள்ளைகளுக்கு விரோதமா கிரியை எல்லா வானமண்டல பொல்லாத தந்திரமான கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சுட்டெரிக்கப்படட்டும். உங்க பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை தாங்க. வியாதியில பலவீனத்துல யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ சிலுவையில சின்ன ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்குனீங்களே, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சமாதானத்தை விடுங்க. பரிபூர்ணமான சுகம் தாங்கப்பா. உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால் தொட்டு சுகமாக்கி தாங்க. எங்களோட அக்கிரமம், எங்களுடைய பாவம் எல்லாவற்றையும் மன்னித்து குணமாக்கி தாங்க. உங்களுடைய தழும்புகளால குணமானீர்கள் என்று வசனப்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு சுகமாக்கி தாங்க. யாரெல்லாம் மிஷனரிமார் இணைந்திருக்காங்களோ, பரிசுத்தவான் இணைந்திருக்காங்களோ, உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். யாரெல்லாம் மனுஷனை நம்பி ஏமாந்துட்டாங்களோ இந்த வருஷத்துல அந்த பிள்ளைகளுக்கு செழிப்பு கட்டளைங்க. எல்லா தடைகளெல்லாம் மாற்றி ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தாலே பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். நிறைய குடும்பத்துல தனிமை, சில குடும்பத்துல வேதனை, பலவீனம், பல தேவைகள், அந்த எல்லா குடும்பத்துக்கு சந்திங்க. நிறைய குடும்பத்துல திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க. சில குடும்பத்துல கண்ணீரோடு கணவர் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் விதவையா இருக்கிறேனே, எனக்கு யார் இருக்கிறான்னு சொல்லி அப்பா ஜெபிக்கிற குடும்பம் உண்டு. சில குடும்பத்துல தாய்மார்கள் ஜெபிக்கிறாங்க, முதியோர் ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் அந்த குடும்பத்தோட கூட இருந்து எல்லாவற்றையும் சந்திங்க. இந்த நாளிலும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற எல்லா தேவையிலெல்லாம் கர்த்தர் சந்திக்கிறாங்க. உங்க நாம மட்டுமே விட்டோம். செல்போன்லயோ டிவி பாக்குறதுலயோ தேவையில்லாம பாவ அடிமையில போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. வெளிநாட்டுல இருக்க ஜனங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பாதுகாப்பை கட்டிடுங்க. கர்த்தரோட நாம மட்டுமே விட்டோம். தேவனர்லயே இப்போ மினிஸ்டர்லயே அப்பா உங்களுடைய கரத்துல அப்படின்னா அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்ப்பா, உங்க பாத பிள்ளை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. இந்த வருஷத்திலே அப்பா யூடியூப் சேனல் மூலியமா யாருக்கெல்லாம் என்னென்ன பேசணுமோ விசேஷமாக எல்லா ஜனங்களையும் கர்த்தர் அழைத்து கொண்டு வாங்க. நாங்க எல்லாரும் தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக, துதிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். கர்த்தருடைய வருகையில காணப்பட வேண்டும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் விசேஷமா சந்திக்கணும். எல்லா தேச ஜனங்களையும் உங்களுடைய கரத்துல அப்படின்னு கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இந்த நாளையும் இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டாங்கப்பா, அந்த குடும்பத்தை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிங்க. உங்க நாம மையப்படட்டும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபிங்கள். பைபிள் சாட் இருக்கு. 9363064181 நம்பர் தொடர்ந்தால் வாட்ஸ்அப்ல அனுப்பி வைப்போம். நைட் நேரத்தில் 8 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.